Start towards 4 kilometer, 0.24 kilometer. நம்ம நடந்திருக்கோம். மாபெரும் பயணம், மாபெரும் புனித பயணம், மாபெரும் நடை பயணம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடப்பது என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் காத்தால, ஈவினிங் 8 கிலோமீட்டர் சும்மா சரசரன்னு போய்ட்டு வருவேன். இறைவா, இந்த அனுபவத்திற்காக தான், இந்த புதிய அனுபவத்திற்காக தான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஐ காட் இட். ஓம்காரேஸ்வர் வெளிப்பேர். விவிஐபிலாம் வராங்க இல்லையா, ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இல்லையா ஓம்காரேஸ்வர். ஸோ அந்த வசதி இங்கே இருக்குது. இதை பாருங்கள், இவங்களும் நர்மதையை வலம் வருகிறவர்கள். வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசி காலத்தில் எப்படி ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நடக்கிறான் பாருங்கள். எல்லாம் வயசு எல்லாம் 70க்கு மேலே இருக்கும் பாருங்கள். நர்மதேஹர். आप 45 यात्री हो गए. நாம் மீட் பண்ண முதல் டீம் எல்டர் பர்சன்ஸ். எனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. நமக்கு நர்மதை துணை, ஒரே வார்த்தை, நமக்கு நர்மதையே துணை. அவளும் இந்த மனமும் இந்த உடலும் பிணைஞ்சிருக்கும். நம்ம அப்படியே வழி நடத்தி கொண்டு போயிட்டுருப்பாங்க. காலங்காலமாக இருக்கிறது. ஓகே, மணி இப்போ பகல் 11:10. मस्त मद्रासी वेग ஓம்காரேஸ்வரிலிருந்து
போட்டி அப்படிங்கிற இடத்துல வந்துருக்கோம். ஒரு 7 கிலோமீட்டர் நடந்திருக்கும். நம்ம போய் சேர வேண்டிய இடம் மோர்டக்கா. இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. ஒட்டகம், கேமல். மிளகா விற்கிறாங்க பாருங்க. பஞ்சி பருத்தி போட்டிருக்காங்க. பருத்தி மிளகா. உங்களுக்கு இது போல இது மத்திய பிரதேஷ். இந்த இடத்துல மிளகா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து பஞ்சி அடுத்து ஃபேமஸ்ஸு. அப்புறம் போக போக வாழை இருக்கும். நம்ம ஊர் திருவியார் கண்டியூர் போல் வாழை அடுத்தது. அது காமிக்கிறேன். அப்புறம் கோதுமை. அப்படியே நம்ம வீட்டில் முன்னாடியெல்லாம் நெல் குவியல் இருக்கும் இல்லைங்களா, நெல் மணிகள். அதுபோல் இங்கெல்லாம் கோதுமையை குவிச்சு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய குடோனில், பண்டகசாலை, இல்லை மார்க்கெட்டில் பெரிய பெரிய போராட்டம் குமிஞ்சு கிடக்கும் கோதுமையெல்லாம். அதெல்லாம் காட்டுறேன். அதெல்லாம் எங்கே விற்பனை ஆகுது, எங்கே எந்தெந்த மாநிலத்துக்கு போகுது, குவிண்டால் என்ன விலை எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள். भैया 1 केजी कितना है? 230, 200 है, 230 है. 230, 200 ரூபா அப்படி இருக்குது. இது என்ன விலை? இது 200. कौन सा एकदम तेज कौन सा? ये 12 नंबर बोलता है. இது मेरे को पकड़. प्रेस थोड़ा ज़्यादा रहेगा. तेज. प्रेस ज़्यादा होता है. कीमत हाँ 20 रुपीस. 20 रुपीस 200. 220. 230 रூபா में ये निकल दिया ना. हाँ निकल दिया. हाँ. वो क्या स्पेशल है क्या? कश्मीरी है. कश्मीरी 230. மல்லி. தனியா कैसा? 150 रुपये किलो. 150 ரூபாங்க மல்லி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோர்டக்காங்கிற இடம் வந்துடும். அதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இப்போ இது வரைக்கும் 13 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். மணி இப்போ என்ன? மதியம் 1:10. காத்தால 6 மணிக்கு புறப்பட்டு 13 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது மோர்டக்கா. அது ஒரு முக்கியமான இடம்.
பார்க்கலாம். ஆக நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 14 கிலோமீட்டர் நடக்க முடியக்கூடிய சக்தி நம்ம பெற்றிருக்கோம். முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் மெல்ல நடக்கிறோம், ஏன்னா எடுத்தோன்னே வேண்டான்ட்டு. என்னுடைய டார்கெட் ஒரு நாளைக்கு 25 30 கிலோமீட்டர் வரைக்கும், எடுத்தோன்னே வேணாம் அப்படின்ட்டு. அநேகமாக தங்கக்கூடிய இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா இங்கேயே ஹால்ட்டு பண்ணலாம். ஏன்னா மணி 2 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு ரோடு நல்ல ரோடு கிடச்சிருக்கு. நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஏதாவது மக்கள் வந்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க, ஒரு ஆறுதலாக இருக்குது. இனிமேல் ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம வெறும் கிராமத்து பாதையில் தான் நம்ம நடப்போம். ஒத்தையடி கிராமத்து ஒத்தையடி பாதை, வயல்வெளிகள், அங்கே அப்படி தான் நம்ம நடந்து போயிட்டு போவோம். நல்ல பாதை கிடையாது, ரோடு கிடையாது, வசதி கிடையாது. இது ஒரு பாயிண்ட்டு. ஆக ரோடுங்கிறது இப்போ இது. அதுக்கப்புறம் அங்கே தான் போய் கிடைக்கும். எங்கே? மகாராஷ்டிரா சொல்லலாம். மகாராஷ்டிரா மோல்ஹி, தடுகாவ். அதுக்கு இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி ஒரு பெரிய ரோடுங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெறும் கிராமத்து பாதை, மலை மலை மலை, இயற்கை காட்சிகள். ஓகே, பார்க்கலாம். நாம் இப்போ மோர்டக்காவை நெருங்கிவிட்டோம். இந்த பக்கம் நர்மதை ஓடிட்டு இருக்குது. நர்மதை கரை ஓரமாகவே நடந்துகிட்ருக்கோம். ஒரு 500 மீட்டரில் நர்மதை ஆறு. இது ஒரு முக்கியமான துறை. நம்ம படித்து சொல்லுவாங்க இல்லையா, திருச்சியில் ஒரு படித்துறை இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு படித்துறை இருக்குது, திருவையாறில் ஒரு படித்துறை இருக்குது, மாயவரத்தில் அது பேர் துலா கட்டம் அடிக்கிறாங்க இல்லையா, அது அங்கெல்லாம் திரும்பி பாருங்கள். அதெல்லாம் அவங்களுக்கு இது தான், நர்மதை ஆறு தான். ஆக இந்த இப்போ பாருங்கள், சனாபத்துன்னு இருக்கு ஒரு ஊர், முக்கியமான ஊர். காண்டுவாங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்கு. முக்கியமான ரயில்லாம் அங்கே ரயில் பாதைகள் இருக்குது. படுவாகா. ஓகே, இதுதான் படுவாகா தான் இது. இந்தூர் 65 கிலோமீட்டர். நாம் இப்போ மோர்டக்காங்கிறத நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 13 கிலோமீட்டர் நடந்திருக்கும். ரோடுங்கிறது இப்போ கம்ப்ளீட் ஆகிடும். இன்னும் ஒரு கிலோமீட்டர் போய் இந்த ரோடு அப்படியே லெஃப்டில் எடுக்கணும். நம்ம ஒத்தையடி பாதை, வயல்வெளிகள் தான், கிராமம் தான். ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு கிராமமாக இருக்கும். இடையில இது போல் ஒரு ஜனவ சந்ததி இருக்காது. இது போல் அனுபவங்கள் நிறையா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இதுபோல் நகரத்தில் போகிறது நமக்கு ஒரு இதாக இருக்கும் இல்லையா, புது ஊர் இல்லையா. என்னதான் இருந்தாலும் காட்டு வழியில் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஆசிரம் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே நிறையா பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படியே நம்ம ஆளை சேர்த்துக்கிட்டு நம்ம போகலாம். அவங்க வந்து செட் ஆகணும். அது சாதாரண மக்கள் தங்குறது, பஞ்சை பராரிகள் சொல்லுவாங்க இல்லையா, முகவரி அற்றவர்கள், ஏதிலைகள், நாடோடிகள், நிறையா பார்க்கலாங்க. நிறையா பேச வேண்டியிருக்குங்க.
வரிசையாக இருக்குது பாருங்கள் மிளகாய் கடை. சுற்றிலும் மிளகாய் விலை. நம்ம ஊரில் அரியலூர், எங்களுக்கு தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டரில் அரியலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் சுற்று வட்டாரம் பூரா மிளகாய் விளைஞ்சி பெரிய சந்தையாக இருக்கும். அது நல்லா உரப்பாகவும் இருக்கும். அதே போல் இந்த பழக்காவும் நல்லா உரப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் படுவானி பெல்ட்டும்பாங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் அங்கே மாறினாலும் வேறு மாதிரி போய்டும். அது படுவானியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட், மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட். எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சள், துவரம்பருப்பு. துவரம்பருப்புலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. மல்லி, உளுந்து, வரிசையாக இருக்குது பாருங்க. இஸ்கா பாவுக்கியா 1 கிலோ 160 ரூபா. இதுங்க 230 ரூபா. சகப்பாக இருக்குது பாருங்க. அருமையான பெல்ட்டுங்க இந்த இடம் பூரா. இந்தியாவில் படுவானி தான் மிளகாய். எப்படி குண்டூர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சவுத்துக்கு, நார்த்துக்கு பூரா இந்த இடம் தான். அப்படியாப்பட்ட மண்டி, படுவானி மண்டி, மிளகாய் மண்டி. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்ரு உள்ள. அது பெரிய டிஸ்ட்ரிக். அது ஒரு டிஸ்ட்ரிக், கூட டிஸ்ட்ரிக் எம்பியில். வரிசையாக இருக்குது பாருங்கள் மிளகாய். நல்ல பூமிங்க, அருமையாக விளையும். உளுந்தாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் குறிப்பு இது. மிளகாய் அரைச்சி விற்கிறாங்க. அதாவது இந்த நறுமண நதி இந்த ஊர் மண்ணை செழிப்பாக்குது, மக்களையும் செழிப்பாக்குது. உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி பொன் விளையிற பூமிங்க. இப்போ அடுத்தாதான் இப்போ நுழைய போகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிராமம் தான். 2 பக்கமும் உங்களுக்கு அப்படியே பீச்சு தள்ளும். கொய்யாக்கா இருக்குது பாருங்க, அதான் நாட்டு கொய்யாக்கா. இது மார்க்கெட்டுக்கே போகாது. இது இங்கேயே பறிச்சு இங்கேயே விற்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் டயட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இன்னொரு வருஷம் கவனிச்சிங்களா, இந்த பரிக்கிரமா போகிறவங்க முதல்ல மொட்டை அடிக்கணும். 2வது கையில் தண்டங்கிறது குச்சி வச்சுக்கணும். 3வது கமண்டலம் இருக்குங்களா, அதை கையில் வச்சுக்கணும். 4வது ஒயிட் ட்ரெஸ் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அதுதான் அவங்களுடைய உடை. இதுதான் பரிக்கிரமாவாசியோடைய, நர்மதா நதி வளம் போகிறவங்களுடைய அடையாளம். நாம் வெறும் வெள்ளையில் தான் போக போகிறோம். கமண்டலம் எதுக்கு? நீர் தண்ணி பிடிக்க, பாட்டில் தண்ணி இருக்குது. மொட்டை அடிக்கலை, தேவைப்படும் போது வச்சுக்கணும். நீங்கள் போக எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் எல்லோரும் குமிஞ்சி இடம் ஆசிரமங்கிறாங்களே, அங்கே போயிடுவோம். அங்கே எல்லோரும் வச்சுருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பாங்க. எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம மட்டும் கையில் இது இல்லாமல் இருக்கமே, தண்டம் இல்லாமல் இருக்கோன்ட்டு. கமண்டலம் எதுக்கு? தண்ணி பிடிக்க இல்லைங்களா, அதான் வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்டேஷன் தண்ணி அதை வச்சுக்கிறோம் நம்ம.
கடினமான பாதை வரும், அப்போ நம்ம குச்சியை பயன்படுத்திக்கலாம். அந்த நைட்டு படுக்கிறதுக்கு அந்த பாய் விரிப்பு, ஜோடனை அதெல்லாம் நமக்கெல்லாம் வேணாம். எளிமை, சிம்பிள். அங்கே தெரிஞ்சு பாருங்க, நர்மதா நதிக்கரை ஆறு, நர்மதா. நாங்கள் ஸ்டார்ட்டுங்க. இனிமேல் இந்த பெரிய ரோடுங்கிறது வராது. கிராமம் 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 தான். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நேயர்களே, டே 1 மணி 2. சூப்பராக இருக்குல்ல டைலாக்? ஒரு 15 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சு. நல்ல அனுபவம், ரொம்ப புதுமையான அனுபவம். என்ஜாய்டு டோட்டலி. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சொட்டிங் தான் இல்லை. இறப்பு வாங்குறது, மூச்சு வாங்குறது, ஸ்வெட்டிங், நத்திங். காத்தால தினைக்கும் அங்கே ஓடுவேன் பாம்பேயில் வாக்கிங். எல்லாம் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கனால நத்திங், ஒன்றுமே தெரியல நமக்கு. அழகாக போயிட்டுருக்குது. ஓகே. கொய்யே என்னடா வனாந்தரத்தில் ஒத்தையாக போயிட்டுருக்கானு பார்க்காதீங்க. அங்கே நிறையா பேர் இருக்காங்க. அங்கே நர்மதையை வளம் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் இப்படி வந்தால் இப்படி தான் போனாலும் எல்லோரும் இப்படி தான் போனாங்க. பிரிட்ஜ் கட்டுறாங்க, பாலம், புதிய பாலம். மழை காலத்துலலாம் 30 அடிக்கு தண்ணி போகும். உங்களால் யூகிக்க முடியுதா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அப்படி பிரவாகமாக ஓடும். கங்கையில் அதுபோல் 4 வருஷத்துக்கு ஓடும். டப்புன்னு ட்ரெயின் பிடிச்சி போயிடுவேன். டே பயங்கரமாக ஓடுறது பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. இப்படியே சொன்னாப்புல ஆகஸ்ட் 25, 26 இங்கே நல்ல மழை. அப்படி போச்சு வெள்ளம். மணி 2:15 ஆகுது.
आश्रम ओ नर्मदे हर ओके थैंक यू ஸோ ரைட் சைடு தெரியுது பாருங்க. இன்றைக்கி நாம் தங்க போகிற இடம் இதுதான், கட்டார். ஸோ 6 மணிக்கு நம்ம புறப்பட்டோம், எப்படி வந்திருக்கோம்.